guys, welcome back to the channel. நம்ம Yercaud சீரிஸில் ஒரு மேட்ரு ஒன்று ஆயிடுச்சு. ட்ரோன் கிராஷ்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அதை பற்றியான டீட்டெயிலாக நம்ம இன்னும் வந்து என்னன்னு சொல்லிட்டு போடவே இல்லை. நம்ம ட்ரோன் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சேர்வராயன் கோயில் மேலே ஏறும்போது ஒரு இடத்துல லொக்கேஷனில் ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டே இருந்தோம். அப்போ வந்து என்னென்னா குரூப்பாக நின்றுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா லேண்டிங் ஆகும்போது நான் லெஃப்ட் ரைட் திரும்பும்போது கரெக்டாக அப்படி லெஃப்ட்டை திருப்புறேன். காற்று வந்து ஒரு அடி அடித்து தம்பி கையில் போய் அடித்து கீழே ஊந்து ரொம்ப ரோல் ஆகி போய் 4 இடம் ஊந்துது. அதோட ட்ரோன் கதை முடிஞ்சு தான் நடித்தேன் நான். ஆனால் திருப்பி வந்து நம்ம பார்க்கும்போது ப்ரொப்பலர்லாம் கொஞ்சம் டேமேஜ் ப்ளஸ் வந்து கொஞ்சம் சைட்லாம் டேமேஜ் ஆகிருந்தது. அப்படியே பறக்க வைக்கலாமா இல்லை வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் பறக்க வைக்கலாமான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே எனக்கு. நான் டோட்டலாக அப்படியே அங்கே ஆஃப் ஆகிட்டேன், அவ்வளோதான். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ட்ரோன் வாங்கினோம். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது வந்து இது நடக்கலை அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு வந்து அதே சொல்லிட்டே இருந்தது. பட் என் கையில் அந்த ட்ரோனை வந்து அந்த கிராஷ் ஆகி கையில் வச்சுருந்தேன். ஆனால் மைண்டு ஃபுல்லாக இது நடக்கலைன்னு தான் சொல்லிட்டே இருந்தேன். அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது. டோட்டலாக அவ்வளோ தான் ஆஃப் ஆகிடுச்சு, அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு தான் நினச்சேன் நான். அந்த ட்ரோனே அதோட லாஸ்ட்டு அப்படின்னு நினச்சேன். கைஸ், எப்படி வ்ளாக் பண்ணுறதுனே தெரில. ஒரு செகண்ட் நின்று போச்சு ஆர்ட்டே. ஏன்னா அது வந்து ஸ்லோப்பு கொஞ்சம் இருந்தால் அந்த ஹில்ஸ்லேருந்து அது உருட்டுன்னு போயிட்டே இருந்திருக்கும். கீழே போயிருந்தேன்னா மேட்ரு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ட்ரோனோட கதை. ஆனால் இன்னும் ஒரு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு தரையில் வச்சு நம்ம ட்ரை பண்ணோம். டேக் ஆஃப் ஆகுதா, இம்பேலன்ஸ்டாக இருக்கா, இல்லைனா சுத்தமாக பறக்கவே இல்லையா, இல்லை அப்படி ஒரு கனெக்டிவிட்டியே கனெக்ட் ஆகுதானே ஒரு டவுட் இருந்தது. பட் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே வந்து பறந்தது. வந்து ப்ராப்பர் கூட இன்னும் மாற்றலை, அப்படி தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வீடியோ நம்ம ட்ரோன் ஷாட் எடுத்துட்டோம். ட்ரோன் உண்மையாக அந்தளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. போய் இடித்த உடனே வந்து ஆஃப் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஆன்லேயே இருந்ததுன்னா அந்த பாறையில் விழுந்ததுக்கு பார்த்திங்கன்னா 4 ரெக்கையும் தரையில் இடித்து சதறி தூளாகிட்ருக்கோம். என் தம்பி கையில் பட்டவனே பார்த்திங்கன்னா ட்ரோன் டோட்டலாக ஆஃப் ஆகிடுச்சு. இன்னொன்று அந்த கையெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கவே அது விழும்போது அந்த கை வந்து அப்படியே இம்பேக்ட் ஆகாமல் மடங்கிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ட்ரோன் வந்து தப்பிச்சிடுச்சு. இப்போ நான் அந்த ட்ரோன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், என்னென்ன டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம இன்னும் எதுவுமே மாற்றலை, இப்படியே தான் வச்சுருக்கேன் ட்ரோனை. அதிலே தான் பறக்க விட்டுட்டுருக்கேன் இன்னி வரைக்கும். இன்னும் அந்த ப்ரொப்பலர் கூட நம்ம இன்னும் மாற்றலை. ஏன்னா நம்மகிட்ட இருக்குது ஆல்டர்னேட்டாக. பட் நல்லா பறந்துட்டு இருக்கிறதுனால நம்ம மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதான் நம்ம சிங்கம் மேவிக் மினி 2. ஏங்க வேறு லெவல் பண்ணுறாப்புல. விண்டு ரெசிஸ்டன்ஸ்லாம் தாறுமாறு பண்ணுது. கரெக்டாக நம்ம லேண்டிங்க்கு மட்டும் ஒரு பேடு வாங்கிட்டிங்கன்னா அடிச்சிக்க ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ட்ரோனு. ஏன்னா நான் ஓட்டினதை வச்சு சொல்கிறேன். ஏன்னா நான் இன்னும் ப்ரொஃபஷனலாக ஆகலை. அந்தளவுக்கு நான் என்னாலே இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடிகிற அளவுக்கு இந்த ட்ரோன் வந்து ஒத்துழைக்குது என்கிட்ட. இல்லை என்ன டேமேஜ் ஆகிடுச்சுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, சில ட்ரோன் வந்து என்ன இஷ்யூ ஆச்சுன்னா, சுற்றி வந்து ஒரு 5 பேர் நின்றுருக்கும்போது வந்து ஏர் ஃப்ளோ அந்த மலையில் வந்து பயங்கர வேகமாக அடிச்சிட்டு இருந்தது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் காற்று அன்றைக்கி வந்து விண்டு. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ட்ரோன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஷேக்லேயே தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்படி அதுவே வந்து மூவ்மெண்ட் ஆகிருந்தது. அது விண்டு ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு அதுவே ஃபேன் வந்து இது பண்ணிட்டே இருந்தது. அப்போ நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸராக ஒரு 4 பேர் நின்றுட்டு இருந்தோம். அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து கொஞ்சம் இப்படி போகும்போது நான் ஸ்டடி பண்ணுறதுக்காக இப்படி திருப்பினேன். அப்போ திருப்பும்போது ஆக்சுவலி இப்படி தான் அது போகும். அது இப்படி சாயும் போது பார்த்திங்கன்னா விண்டு மொத்தமாக அடித்து ஒரு அந்த ஃபோர்ஸில் அப்படி போயிடுச்சு. வேகமாக போயிட்டு இந்த ரெக்கா வந்து மேலே கையில் இந்த இடத்துல வந்து ஒரு அடி அடித்தோடனே ஆஃப் ஆகிடுச்சு. கீழே வந்து அப்படியே இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ காட்டுறோமுங்க. இது வந்து கீழே விழுந்து இம்பேக்ட் ஆகி அதோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா இந்த இடம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம், இன்னொரு இடம் கூட அடிபட்டுது. மேஜராக வந்து இந்த இடம் தாங்க நல்லா அடி வாங்கிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன இல்லை டேமேஜ். அவங்க கையில் போய் பட்டது பார்த்திங்கன்னா இந்த பாருங்க, இந்த ப்ரொப்பலர் வந்து தரையில் தட்டிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜெலாம் இல்லைங்க, லைட்டாக தான் ஆயிருக்கு. ஏன்னா அது விழுந்த ஃபோர்ஸுக்கு நான் அவ்வளோதான் அதான் பிளாங்க் ஆகிட்டேன். அவ்வளோதான் உடஞ்சிச்சு தான் நினச்சேன். பட் இந்த எட்ஜு மட்டும் உடஞ்சிருக்கு, இந்த இடம் உடஞ்சிருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ப்ரொப்பலருமே வந்து இந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் அப்படியே டேமேஜ் ஆகிருக்கு. மற்றபடி வந்து ட்ரோன் வந்து அந்தளவுக்கு அந்த சிச்சுவேஷன்லேருந்து தப்பிச்சது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயங்க. ஏன்னா அவ்வளோதான் நினச்சேன் நான். லாஸ்ட்டு இதாக முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சு. ஏன்னா கீழே வந்து பாதாளம் அப்படியே அது அப்படியே வந்து ரோல் ஆகி போயிட்டே இருந்துச்சுன்னா வந்து கீழேயே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த ரெக்கை வந்து ஆஃப் ஆகலை ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா அவ்வளோதான். மேஜரான ஒரு டேமேஜ் ஒன்று ஆகிருக்கும் நம்ம ட்ரோனுக்கு. கடல் புண்ணியத்தில் வந்து கஷ்டப்பட்டு நம்ம வாங்கினதுக்கு நம்மளுக்கு வந்து கடவுள் காப்பாற்றி கொடுத்துட்டாரு தான் நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இது வாங்குறதுக்கு. தட்ஸ் இட் கைஸ். நம்ம ஒன்றும் பெரிய பாதிப்பு ஆகலைங்க. மேவிக் மினி 2 என்னை பொறுத்தவரைக்கும் வேறு லெவல் ஒர்த்து. ஷார்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக 4Kலாம் எடுத்திங்கன்னா அல்டிமேட். வந்து விண்டுலாம் நீங்கள் கவலையே பட வேணாம். நான் வந்து இந்த கோட்டை மலை போயிருந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் கீழே வந்துட்டு மலைக்கு மேலே டாப்பில் போய் அந்த பின்னாடி பேக் சைடில் வந்து போய் நின்றுச்சு ஒரு இடத்துல. ஆக்சுவலாக நான் தான் கேன்சல் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக் சர்க்கிள் வச்சுட்டு கேன்சல் பண்ணிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா மலைக்கு எங்கேயோ அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தது. உண்மையாக பயங்கரமாக பயந்துட்டேன். வெறும் ரிட்டர்ன் டோம் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ விண்ட்லேயும் ஸ்டெடியாக வந்து லேண்ட் ஆச்சு. அதனால் வந்து விண்டு ரெசிஸ்டன்ஸ் பற்றி கவலையே படாமல் இந்த ட்ரோனை வந்து கண்ணை மூடின்னு வாங்கலாம். என்னை பொறுத்தவரை நான் வந்து அதான் சொல்கிறேன், நான் இன்னும் ப்ரொஃபஷ்னலாக ஓட்ட அளவுக்கு வரல. ஆனால் நானே வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடிகிற அளவுக்கு நல்ல ஒரு பக்கா ட்ரோனுங்க அந்த ட்ரோன். அதுக்காக தான் அந்த வீடியோ நான் பண்ணேன். ட்ரோன் கிராஷ்னு போட்டானே என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியணும். ஒர்த்தா இல்லையா அந்த ட்ரோனு. செம்ம ஒர்த்து, 100% செம்ம ஒர்த்து. ஷார்ட்ஸ்லாம் அப்படியே ஸ்டெடியாக அந்த கிம்பல் மூவ்மெண்ட்லாம் வேறு லெவல் பண்ணலாம். நீங்கள் இன்னும் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்லாம் அந்த ஜாய்ஸ்டிக்கில் பக்கா ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பு டவுன்லாம் நீங்கள் மேனுவலே பண்ணலாம். எதுவுமே அந்த ஆட்டோமேட்டிக் ஷாட்லாம் தேவையில்லை. எல்லாமே வந்து நீங்கள் மேனுவலாக ஓட்டலாம். அதில் நம்ம சில ஷார்ட்ஸ்லாம் வந்து ஒன்றா ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இதில் எடுத்த ஷார்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஏற்காடு சீரீஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் நேவிகேஷன் வந்து புலிகொண்டு ஹில்ஸ் வந்து முடிஞ்சால் ஏறிப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டிருந்தாரு. நம்ம அதை உடனே வந்து போனோம் அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம என்னைக்கு போட்டாரோ அன்றைக்கே கிளம்பி புலிகொண்டு போயிட்டு வந்து இறங்கிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து நம்ம ஒரு ஷார்ட்டை வந்து ட்ரெய்லர் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி நான் தமிழ் நேவிகேஷனுக்கு அனுப்பினோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிப்ளை வந்து பக்காவாக சூப்பராக இருக்குது, வீடியோ வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி இந்த ட்ரோன் ஷாட்லாம் செம்மையாக இருக்குது அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்தது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். நாங்கள் வந்து நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் ட்ரெய்லர் தான். ஒரிஜினல் வீடியோ வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோ நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா புலிகொண்டு ஹில்ஸ் இருக்குது, பழவேற்காடில் வந்து போட்டிங் போயிருந்தேன், அந்த வீடியோ இருக்குது. அப்புறம் வந்து கோவளமில் வந்து ஒரு 3-4 வீடியோ எடுத்திருந்தோம். கோவளம் ஈசிஆர் சைடில் முட்டுக்காடு போட்டிங் போயிருந்தோம், க்ரொக்கடைல் பார்க்கு, அப்புறம் ராக் வியூ பாயிண்ட்னு ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்பாட்டு போய் வேறு லெவல் வீடியோவாக வந்தது. அந்த இடத்துல எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ஷார்ட்ஸ்லாம் அங்கே கிடச்சிது ட்ரோனில். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கம்மி வீக்ஸில் வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். எடிட்டிங்கில் இருக்குது வீடியோஸ்லாம், கொஞ்சம் டைம் இல்லாதனால போட முடியல. ஏற்காடு சீரீஸ்க்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம். நம்ம இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய இருக்கும். ஃபேமிலியாக போகிற ஸ்பாட்டு, சென்னைக்குள்ளே இருக்க இடம் அப்படிலாம் வந்து நிறைய நம்ம பண்ணலான் இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க. கீழே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா தயவு செஞ்சு வந்து கேட்டுக்கிறேன், நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு சஜஷனாக எங்களுக்கு இருக்கும். தட்ஸ் இட் கைஸ். ஒரு அப்டேட் வீடியோவாக தான் அந்த ட்ரோனு. ஆக்சுவலாக ட்ரோன் குவாலிட்டிக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணேன். ட்ரோன் கிராஷ் ஆகிடுச்சு, இதை வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணிக்கணும்னு நான் பண்ணல. இது வந்து ஒர்த்தான ட்ரோனு. அடுத்தடுத்த ட்ராவலர்ஸ்லாம் வந்து தயவுசெய்து தாராளமாக வாங்கலான்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணது. வந்து முக்கியமாக வந்து வேறு எந்த ரீசனும் கிடையாது. கிராஷை வச்சு ஒரு வீடியோ பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நான் பண்ணல. அவ்வளோ ஒரு கிராஷ்லேயும் வந்து இன்னும் நான் எதுவுமே பண்ணாமல் அது பாட்டு பறந்துட்டுருக்கேன். அது சொல்கிறதுக்காக மெயினாக இந்த வீடியோ பண்ணேன் கைஸ். சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லணுமோ பதிவு பண்ணிட்டேன் கைஸ். சும்மா நான் ட்ரோனை மேலே அப்படியே பறக்க விட போகிறேன். நம்ம வந்து ரீசெண்டாக மறுபடியும் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. மறுபடியும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்ல வேணாம். நான் வீடியோ அதான் சொல்கிறேன். 2 வாட்டி இதோட 2வது வாட்டி கிராஷ் ஆகிடுச்சு. 2வது வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் போய் இறக்குனேன். போட்டில் வந்து கொஞ்சம் அப்படியே லெஃப்ட்டில் ரைட்டில் இடித்து வந்து நின்றுது. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் பண்ணவே இல்லை. எட்டுன்னு வந்து வீட்டில் போட்டது தான் அப்படியே கிடக்குதுணும். அதனால் நம்ம சின்னதாக ஒரு ஷார்ட் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.
நிறைய இருக்குது போல. கைஸ் சும்மா ஷார்ட்டாக நம்ம டேக் ஆஃப் ஒன்று லேண்டிங் ஒன்று பண்ணோம். ஒரு ப்ராப்ளமாக இல்லை கைஸ். உண்மையாக வந்து அதான் சொல்கிறேன், செம்ம ஒர்த்து ட்ரோன் வந்து. அதுவும் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, நான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து. நான் ஒன்றும் ட்ரை பண்ணல, 1 கிலோமீட்டர் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு சிக்னல் வீடியோ லாஸ் எதுவுமே ஆகலை, பக்காவாக டிரான்ஸ்மிஷன் ஆகிட்டு இருக்குது. இதுக்குள்ள வந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எடுக்க போகிறது நான் நினைக்கிறேன், தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே கண்டிப்பாக செம்ம ஒர்த்துக்கு நான் ட்ரோன் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்ல வரது மெயினாக இதில்.